புலம்பெயர்ந்த தமிழர்களின் வேண்டுகோளின் பேரிலேயே அரசாங்கம் இந்த சிலையை அகற்றியதாக சிங்கள ராவிய தேசிய அமைப்பின் தலைவர் அக்னிமனு தயாரத்ன தேரர் தெரிவித்தார். திருகோணமலை சம்புத்து ஜயந்தி விகாரையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சிலை வைப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக அவருடனான குழுவினர் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விகாராதிபதியை பார்வையிட்டனர். பின்னர் குறித்த விகாரை காணியையும் ஆராய்ந்த பின்னர் திருகோணமலை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து கூறிய தயாரத்ன தேரர், திருகோணமலை மாவட்டத்தை கிழக்கு மாகாணத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்து தமிழர்களுக்கு தருமாறு கேட்டுள்ளதாகவே தோன்றுகின்றது. புத்த சிலையை வைக்கும் போது போலீசார் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது. மேலும் பல விடயங்கள் தொடர்பில் எம்மிடம் தகவல்கள் இருக்கிறது. அவற்றை ஊடகங்களுக்கு கொடுக்க முடியாது. வெட்கி தலை குனிய வேண்டிய விடயமாக உள்ளது. திருகோணமலை சம்புத்த ஜயந்தி விகாரையினுடைய விகாராதிபதி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் திருகோணமலை கோட்டை போலீசார் தினமும் வந்து பல சிக்கல்களை தந்ததாக கூறியுள்ளார். புத்த சிலையை நிரப்புவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினர். யாரோ ஒருவரின் அழுத்தத்திற்கு இதை பெரும் பிரச்சனையாக மாற்றியுள்ளனர். இது தொடர்பில் எங்களிடம் சாட்சியங்கள் மற்றும் காணொளிகள் இருக்கிறது. நாங்கள் எந்த கட்சிக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. மேலும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவு அளிப்பவர்களும் அல்ல. அதனால் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார்.